Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு நாம the new Bangalore Chennai Expressway ஓட phase 3 package 2 ஆன பானாவரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் வந்து பெங்களூர் போற சைடுல ரெண்டு ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் இருக்குங்க அண்ட் நடுவுல ஒரு மேல்பாடி கிட்ட ஒரு இன்டர்சேஞ்ச் இருக்குங்க. அதை கிராஸ் பண்ணி நம்ம தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா பார்டர்ல phase 3 package 1 ஸ்டார்டிங் வரைக்கும் நம்ம இந்த வீடியோல வந்து ஃபுல்லா கவர் பண்ண போறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நம்ம இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வே என்ட்ரியான பானாவரம் இன்டர்சேஞ்ச் கிட்ட தாங்க இப்போ நம்ம எக்ஸாக்டாக இருக்கோம். இந்த பானாவரம் இன்டர்சேஞ்ச் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிப்பாக்கம் டு சோளிங்கூர் போகிற வழியில் கரெக்டாக எக்ஸாக்டாக சோளிங்கூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பானாவரம் இன்டர்சேஞ்ச் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ இதில் என்ட்ரி எடுத்த உடனே நம்மளுக்கு இந்த டோல்கேட் கிடைக்குங்க. இந்த டோல்கேட்டோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ இல்லைங்க, இந்த ஒர்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணி என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கிருந்து லெஃப்டில் போனோம்னா நம்ம வந்து சென்னை போகிற சைடு அண்ட் டுவர்ட்ஸ் அப்படியே ரைட்டில் போனோம்னா நம்ம வந்து பெங்களூர் போகிற சைடுங்க. இந்த லெஃப்டில் சென்னை சைடு பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து இன்னும் ஆன் ப்ராசஸில் தாங்க இருக்குது. ஸோ நம்ம இப்போ டுவர்ட்ஸ் வந்து ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் பெங்களூர் சைடில் எவ்வளோ தூரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குங்க. கைஸ், என் சைட்லேருந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த யூபிஐ ஐடிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த இன்டர்சேஞ்ச் வழியாக இந்த ரோட்டில் வந்து மர்ஜ் ஆகிட்ட அப்புறம் எக்ஸாக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜோட ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுங்க. இது வந்து பெங்களூர் டு சென்னை போகிற ரயில்வே லைனுங்க. இது வந்து சோளிங்கூர் கிட்டே இருக்குது எக்ஸாக்டாக. அண்ட் ஆல்சோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோளிங்கூர் ரயில்வே ஸ்டேஷன் தெரியுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க சோளிங்கூர் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ வாங்க நம்ம இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டு எவ்வளோ தூரம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த ரயில்வே பிரிட்ஜோட ஒர்க் வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலைங்க. ரொம்ப நாளாக வந்து இது வந்து பெண்டிங்கில் இருக்கு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இது செக் பண்ணும் போதும் இதே கண்டிஷனில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு தவிர இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலைங்க. இந்த ஸ்டெச்சில் எங்கெல்லாம் ஒர்க் பெண்டிங்கில் இருக்கு அண்ட் எவ்வளோ தூரம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக டிரைவ் பண்ணி இந்த வீடியோவில் வந்து செக் பண்ணலாங்க. ஸோ ஃபர்தராக வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க போகலாம். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பானாவரத்தில் ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து டுவர்ட்ஸ் பெங்களூர் போகிற சைடில் நெக்ஸ்ட் இன்டர்சேஞ்சான மேல்பாடி இன்டர்சேஞ்சை கிராஸ் பண்ணி அங்கிருந்து டுவர்ட்ஸ் வந்து அதே பெங்களூர் சைடில் நெக்ஸ்ட் இன்டர்சேஞ்சான குடிப்பாலா கிட்ட ராமாபுரம் இன்டர்சேஞ்சில் போயிட்டு இந்த வீடியோவை வந்து எண்ட் பண்ண போகிறோங்க. அதில் பானாவரம் டு மேல்பாடியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருதுங்க. அண்ட் தென் அப்படியே மேல்பாடியிலேருந்து ராமாபுரம் இன்டர்சேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருதுங்க. இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற பானாவரம் டு மேல்பாடி ஸ்ட்ரெச், அதாவது 25.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து ரோடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கைஸ், லாஸ்ட் டைம் நான் டிராவல் பண்ணும்போது மேல்பாடிக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஓவர் பிரிட்ஜ் வந்து ஆன் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இருந்துச்சுங்க. அண்ட் ஆல்சோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் டவர் வந்து மூவ் பண்ண வேண்டிய ஒரு ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுங்க. ஸோ அந்த 2 ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையான்றதை நம்ம ஃபர்தராக போய் பார்க்கலாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பானாவரம் டு மேல்பாடி ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து பெங்களூர் போகிற சைடில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பங்களா வந்து ஒரு ஹைலைட்டடான பிளேஸுங்க. நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் வேல டிராவல் பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பங்களா வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியுங்க. தென் ஆல்மோஸ்ட் மேல்பாடி இன்டர்சேஞ்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எலக்ட்ரிக் டவர் வந்து நடு ரோட்லேயே வந்து இருந்துச்சுங்க. ஸோ அதை மூவ் பண்ணுற ஒர்க் வந்து ஆன் ப்ராசஸில் போயிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் ஒரு 3 or 4 monthsக்கு முன்னாடி எடுத்ததுங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் டவரை வந்து மூவ் பண்ணி ரீலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மேல்பாடி இன்டர்சேஞ்சுக்கு முன்னாடி இருக்குங்க.
அதாவது எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா வேரந்தாங்கல் அப்படின்ற ஊர்கிட்ட தான் இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இல்லை 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. அதாவது உங்களுக்கே பார்த்தா தெரியுங்க, கூகுள் மேப்லேயே இந்த பிரிட்ஜோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குங்க. தென் இந்த மேஜர் வாட்டர் ஓவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஃபைனலாக நம்ம மேல்பாடி இன்டர்சேஞ்ச் கிட்ட வந்து ரீச் ஆயிட்டுங்க. அதாவது இது வந்து எக்ஸிட் 9ங்க. தமிழ்நாடு செக்ஷனில் வந்து இந்த இன்டர்சேஞ்ச் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதில் நம்ம எக்ஸிட் எடுத்தோம்னா நம்ம NH40 ஹைவேல டுவர்ட்ஸ் வந்து பொன்னை போய் ரீச் ஆக முடியுங்க. கைஸ் ட்ரோன் வியூவில் உங்களுக்கே பார்த்தா தெரியுங்க, இந்த இன்டர்சேஞ்ச் அண்ட் டோல் பிளாசாவோட ஒர்க் வந்து ஃபுல்லாக 100% வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம ராமாபுரம் இன்டர்சேஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அங்கிருந்து அட்லீஸ்ட் ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி நம்ம இந்த மேல்பாடி இன்டர்சேஞ்சை வந்து எக்ஸிட் எடுத்து இந்த 24 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுங்க. பட் இப்போதைக்கு அஃபிஷியலாக இதை வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. பட் லோக்கல் பீப்புள்ஸ்லாம் இந்த ரோடை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கைஸ் ஒன்ஸ் நம்ம அந்த மேல்பாடி இன்டர்சேஞ்சை கிராஸ் பண்ணி வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு அண்ட் ஆந்திராவோட பார்டரான குடிபாலா கிட்ட ராமாபுரம் அப்படின்ற பிளேஸ்ல நெக்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் வந்து லொக்கேட்டா இருக்குங்க. இந்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர்ஸ் வருது. அதுல இந்த ஸ்ட்ரெச்சோட வியூ மட்டும் பயங்கர சீனிக்கா இருக்குங்க. கைஸ் அதுக்கு முன்னாடி இந்த பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வேவோட ப்ராஜெக்ட் டீடைல்ஸை பத்தி ஷார்ட்டா பார்த்துலாம் வாங்க. இந்த எக்ஸ்பிரஸ்வே வந்து ஓவராலா ஒரு 262 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருதுங்க. இது ஒரு கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவே. இது எக்ஸாக்டா பெங்களூர் கிட்ட ஒஸ்கோட்டையில இருந்து ஸ்டார்ட் ஆகி அண்ட் சென்னை கிட்ட ஸ்ரீபெரும்புத்தூர்ல போயிட்டு எண்ட் ஆகுதுங்க. இது வந்து இப்போதைக்கு 4 லேன் எக்ஸஸ் கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரஸ் வேவா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இன் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இதை 6 லேனா கன்வெர்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. தென் ஆல்சோ இதோட ஸ்பீட் லிமிட் பாத்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு 100 கிலோமீட்டர்ஸும் அண்ட் லைட் வெஹிக்கிள்ஸ்க்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீடும் வந்து மேக்ஸிமமா வந்து லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வேவை டோட்டலா 3 ஃபேஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபேஸ் 1 வந்து கர்நாடகாலையும் அண்ட் ஃபேஸ் 2 வந்து ஆந்திராலையும் அண்ட் ஃபேஸ் 3 வந்து தமிழ்நாட்டிலையும் கவர் பண்ணிக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 பேக்கேஜாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 பேக்கேஜ் 1ங்க. அதாவது ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டர் கிட்ட குடிபாலா கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகி டுவர்ட்ஸ் வந்து நம்ம அரக்கோணம் கிட்ட போயிட்டு இந்த ஃபேஸ் 3 பேக்கேஜ் 1 வந்து எண்ட் ஆகுதுங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃபர்தரா இந்த ஸ்ட்ரெச்சில் நம்மளுக்கு ஒரு மேஜர் ரயில்வே கிராசிங் வருதுங்க. அதோட ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ஒர்க் வந்து நான் லாஸ்ட்டாக செக் பண்ணும்போது ஒர்க் வந்து ஆன் ப்ராசஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ அது கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கா இல்லையான்றத நம்ம ஃபர்தரா வீடியோ பார்த்து செக் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம எக்ஸாக்டா எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் டு சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே ஃபேஸ் 3 பேக்கேஜ் 1. பேக்கேஜ் 1 பாத்தீங்கன்னா குடிபாலால இருந்து வாலாஜாபேட்டை வரைக்கும், அங்க இருந்து டுவர்ட்ஸ் ஆந்திரா சைடு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கவர் ஆயிருக்குது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு, உங்களுக்கே பின்னாடி பார்த்தா தெரியும். இது ரயில்வே ட்ராக் எங்கன்னு பாத்தீங்கன்னா சித்தூர் டு காட்பாடி போற வழிதான் இந்த ரயில்வே ட்ராக். கரெக்டா இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தெரியுதுங்க, அது வந்து ராமாபுரம் ரயில்வே ஸ்டேஷன். இப்ப ட்ரெயின் போது பாத்தீங்களா, அது வந்து டுவர்ட்ஸ் வந்து சித்தூர் சைடு, சித்தூர் சைடு தான் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் போகுது. கைஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற டைம்ல எடுத்த வீடியோங்க. இப்போ கரண்ட் கண்டிஷன்ல இந்த பிரிட்ஜ் ஒர்க் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கைஸ் என் சைட்ல இருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த UPI ஐடிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை நம்ம சேனலுக்கு வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க. கைஸ் இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியுங்க, ரோடோட 2 சைட்லயும் இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ஒர்க்கோட
போஸ்டிங் கிரேடர்லாம் வந்து ஃபுல்லாக செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம இப்போ இதில் தாராளமாக டிரைவ் பண்ணிட்டு அந்த சைடு கிராஸ் பண்ண முடியுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம டிராவல் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அண்ட் கைஸ், இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. ஸோ 6 மந்த்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஒர்க் வந்து இந்த கண்டிஷனில் தாங்க இருந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, இந்த பிரிட்ஜோட கரண்ட் கண்டிஷன் என்னன்றது நம்ம ஃபர்தரா வீடியோல பார்க்கலாங்க. ஸோ கைஸ், ஃபைனலா இதுதாங்க ராமாபுரம் ரயில்வே பிரிட்ஜோட கரண்ட் கண்டிஷனு. பிரிட்ஜ் ஒர்க் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்குங்க. அதாவது 100% ஆஃப் ஒர்க் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ கரண்டா பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல தாங்க இருக்கு. அண்ட் அதோட ட்ரோன் வியூ வந்து எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காகங்க. கைஸ், பார்த்துருப்பீங்க, இந்த மேல்பாடி டு ராமாபுரம் ஸ்ட்ரெச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 கிலோமீட்டர் கிட்ட வருதுங்க. அந்த 24 கிலோமீட்டரும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நம்ம தாராளமாக இதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் வந்து அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுங்க. பட் இப்போதைக்கு லோக்கல் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சை அன்அஃபிஷியலாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக இந்த தமிழ்நாடு செக்ஷனோட ஃபேஸ் 3 பேக்கேஜ் 1ல இந்த மேஜர் ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அதை கிராஸ் பண்ணி நம்ம கொஞ்ச தூரம் போனோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் வந்து பெண்டிங்கில் இல்லைங்க. ரோடு ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக நம்ம ட்ராவல் பண்ணி ரோடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் வாங்க. கைஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட ராமாபுரம் இன்டர்சேஞ்சுக்கே கொஞ்சம் முன்னாடி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஹில் கட்டிங் ரோடு ஒர்க் வந்து ஆன் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க. இப்போ இந்த மேஜர் ஹில் கட்டிங் ஒர்க்கு அண்ட் ரோடோட ஒர்க்கு எல்லாமே 100% கிட்ட வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குங்க. கைஸ், ஃபைனலாக நம்ம ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி நம்ம ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டரான குடிப்பாலா கிட்ட ராமாபுரம் அப்படின்ற லொக்கேஷனில் தாங்க இந்த எக்ஸிட் அண்ட் என்ட்ரி இன்டர்சேஞ்ச் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கிருந்து நம்ம எக்ஸிட் எடுத்தோம்னா நம்ம NH40 ஆன சித்தூர் டு வேலூர் ரோட்டில் போயிட்டு மர்ஜ் ஆகிடலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க ராமாபுரம் டோல் பிளாசா. ஸோ இந்த டோல் பிளாசாவோட ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஒன்ஸ் நம்ம இந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்மளுக்கு இந்த நம்ம NH40 ஆன சித்தூர் டு வேலூர் ரோட்ல போயிட்டு மர்ஜ் ஆயிடலாங்க. அண்ட் அங்கிருந்து நம்ம டுவர்ட்ஸ் வந்து லெஃப்ட்ல போனோம்னா நம்ம வந்து சித்தூர் போகிற சைடு, அண்ட் அப்படியே டுவர்ட்ஸ் வந்து ரைட்டில் போனோம்னா நம்ம காட்பாடி அண்ட் வேலூர் போய் ரீச் ஆகிடலாங்க. அண்ட் கைஸ், நான் இந்த வீடியோவை ரொம்பவே எஃபோர்ட் போட்டு எடுத்துருக்கேங்க. நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல. கிட்டத்தட்ட 90% ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்குங்க. ஸோ ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நான் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஸ்டெச்சோட ஃபுல் ட்ரோன் ஷாட் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது போல வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். Until then, bye from Jagdish. Have a nice day. Bye bye. Take care.